எவ்வளோ வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? வேறு ஊரில் எதுனா ட்ரை பண்ணிடலாமே? எதுவும் இன்ஸ்டியூட் இல்லையா பெருசா? அதுக்கு எப்படி இது 15 நாளாக சொல்லி தராங்க? அவங்களே போயிட்டு கற்றுக்க முடியாமல் இன்னொரு இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்காரு. நான் விசாரிச்சதுக்கும் நீங்கள் விசாரிச்சதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. அப்போ நானும் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேனான்னு ஒரு ப்ரோ, நீங்கள் ஒசூரில் தானே இருந்தீங்க. உங்களுக்கு பெங்களூர் பக்கமாச்சு. ஆனால் நீங்கள் அங்கே எதுவும் இன்ஸ்டியூட் இல்லையா பெருசா? அங்கே பார்த்தா ஆனால் 15 நாளில் 10 நாளில் சொல்லித்தரான்னு சொன்னாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே நான் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் முடிச்சாதான் அடுத்த கிளாஸு. இப்போ வேறு கிளாஸ் சொல்லித்தரான்னு சொன்னாங்க, ஆனால் சொல்லித்தரல. ஏன்னா இதே நாங்கள் முடிக்கல, அதனால இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்கில் அந்த இதெல்லாம் ஜம்பர் நேனோ ஜம்பர் எல்லாம் ரொம்ப கஷ்டம். திணறிட்டோம் நாங்கள். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எப்படி இது 15 நாளாக சொல்லித்தராங்கன்னு தெரியல. 15 நாளாக நான் இன்னும் கிட்டே வரல. இன்னும் இவ்வளோ வேலை இருக்கான்ட்டு எனக்கே புரியல. ரொம்ப வேலை இருக்குது. இன்னும் பேசிக்கே முடிக்கல. நாங்கள் பேசிக்லி இவ்வளோ லாங் இருக்கோம். பேசிக்கே 15 நாள் ஆகுது இங்கே. அப்படின்னா இங்கே எப்படி 15 நாளில் முடிச்சு தரோன்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் கடை தானே வச்சுருக்கீங்க? ஆமாம். அப்போ உங்களுக்கு சண்டே கிளாஸ் செட் ஆகிருக்கும். நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. சண்டே ரொம்ப ஒரு 6 மாதம் அந்த மாதிரி நினைக்கிறேன். அதனால டெய்லி வந்தேன்னா எனக்கு ஹேண்ட் ஸ்கில்ல வரும், மெமரியில் கரெக்டாக உட்காரும். அதனால நான் டெய்லி வந்துடுவேன். சரி முடிச்சுட்டு போயிட்டு கடை இருக்குல்ல, நான் அப்படியே வேலை பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் கொஞ்சம் டூரேஷன் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த டைப்லாம் பண்ணியிருக்கீங்க? எது வரைக்கும் உங்களுக்கு சிசி பின்னு, டிஸ்பிளே, ஜம்பர், சின்ன சின்ன வேலைங்கள், மதர் போர்டு வரைக்கும் சிபி லெவலு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அது கற்றுக்கிறது வரும். எவ்வளோ வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 10 இயர்ஸ் தான் இருக்குது. சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ் மட்டும்தானா இல்லை சர்வீஸும் பண்ணுவேன். காம்போ, சிசி பின்னு, மைக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் லாக்கு இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் சரி இந்த மாதிரி தங்கி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். ஏன் வேறு ஊரில் எதனா ட்ரை பண்ணிடலாமே? சென்னையில் அந்த மாதிரி எங்கன்னா ட்ரை பண்ணலாம். திருப்பூரில் இங்கே தான் ஏன் நீங்கள் ட்ரை பண்ணேன்? நான் கேட்டதில் ஆல்ரெடி இங்கே படிச்சுட்டு இருக்கவங்க சொன்னாங்க. ஆல்ரெடி இங்கே படிச்சுட்டு வெளியில் போய் இன்னொரு ஆள் ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சீனியர். நான் எல்லாம் அவங்கக்கிட்ட வேலை கொடுப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களே போயிட்டு கற்றுக்க முடியாமல் இன்னொரு இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காரு. அதனால அந்த கொஸ்டின் எனக்கு பிடிச்சி. இது அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னாங்க. இல்லை தம்பி, இங்கே போய் படிச்சுக்கோ, 2 மாதம் ஆகும், 48 நாள் ஆகும், கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி போர்டு ஒர்க் பண்ணுறவங்கள ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி ரிவ்யூ நான் எங்கேயுமே பார்க்கல. ஆமாம், இவ்வளோ என்ன டவுட் கேட்குறியா? நீ விசாரிக்காமல் வந்தியா? எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே வந்திருப்பேன் இங்கே தான் பெஸ்ட்டுன்ட்டு. நான் ஃப்ரெஷரு. நான் விசாரிச்சதுக்கும் நீங்கள் விசாரிச்சதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. அப்போ நானும் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேனான்னு ஒரு கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நானே வந்திருக்கேன்னா, நீங்கள் நான் ரொம்ப மெனக்குனேன். ஆனால் நீ வந்தது சக்ஸஸ் தான் ஆகும்.